பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த தயவுக்காக அவரை முதலாவது துதித்து உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வானம் பூமி ஒழியும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த வார்த்தை தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதை கவனமாய் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இது வாழ்க்கையில் கொடுக்கிற மாற்றத்தையும் விடுதலையையும் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கடந்த முறை சொல்லியிருப்பேன், கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு இன்னும் அதை விட்டு வெளியே வராமல் நாம் இருக்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனத்தை ஒட்டி இந்த ஜூன் மாதத்தில் சில வார்த்தையை நான் கொடுத்திருப்பேன். ஒருவேளை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். தகப்பனுடைய கழுதையை தேடி சவுல் கடந்து போகிறார் வேலைக்காரரோடு. களைப்பு வந்துச்சு அவருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாடுகள் கடந்து தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு யோசனை, என்னுடைய தகப்பன் காணாமற் போன கழுதைக்காக கவலைப்படாதபடிக்கு நம்ம திரும்பி போயிடுவோம் வான்னு சொன்னார். தகப்பன் கவலையை படாதபடிக்குன்னு. அப்போ அதன் பிறகு வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னார், அது வேறு ஒரு செய்தி. அப்போ அதனால் கவலையை விடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இன்றைக்கி நாம் கவலையை விடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கவலையை விட்டு திரும்பி போவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளவு நாள் நாம் கவலையோடு பாரத்தோடு அழுத்தப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் இருக்க முடியும்? கவலைக்கு பல காரணங்கள் வரலாம். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது? அப்போ கவலையை விட வேண்டுமானால், கவலைப்படாது இருக்குமானால் ஒரு 2 காரியம்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அறிந்த வசனம், கேட்ட வார்த்தைகள். என்ன? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாமளே சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. இறக்கி வைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பல விதங்கள், பல வழிகள். எந்த காரியத்திற்கு கவலைப்பட்டாலும் கவலைப்படுவதற்குரிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அநேக விஷயத்தை வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். கவலைக்கான காரணங்கள், பணப்பிரச்சனை இருக்கும், சுகவீன காரியம் இருக்கும், வீட்டு பிரச்சனை இருக்கும், திருமணத்தை குறித்த கவலை இருக்கும், பிள்ளைகளின் வளர்ச்சியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. நம்ம சொல்கிற வார்த்தையை சிலர் கேட்க மாட்டாங்க. அதை குறித்த கவலைகள், பாரங்கள் பெரியவர்களுக்கு. பிள்ளைகளை குறித்ததான வருத்தம், பெற்றோரை குறித்ததான கவலை, மனைவியை குறித்ததான கவலை, உடன்பிறப்புகளை குறித்த கவலை, பெற்றோரை குறித்த கவலை, எல்லாரை குறித்த கவலைகள் அநேகருக்கும். ஊழியத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து, சபைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, தொழிலை குறித்து, இப்படி பல விஷயத்தில் வருஷப்படுத்தி சொன்னால் நிறையா பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும். சரி, கவலைப்படுறதுனால என்ன சாதிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பல காரியம் உள்ளத்தில் வந்து தங்கி மனதை பாதிக்குது. அதை விட்டு வெளியே வர முடியாமல் தடுமாற்றம் இருக்குது. சரி, அப்படி இருந்தால் அதிலிருந்து எப்போ தான் விடுதலை பெறுவது? எப்போ விடுதலை ஆவது? ஒரு நல்ல நிலைக்கு எப்போ திரும்புவது? இப்போ கவலை சரீரத்தை ஒடுக்கும், ஆத்துமாவை ஒடுக்கிடும், பல கஷ்டங்களுக்குள்ளே வியாதிக்குள்ளே கொண்டு போயிடும். என்னத்தை சாதிக்க முடியும்?
அதுக்கு தான் இந்த கவலையை அகற்றும் வழியை கர்த்தர் இயேசு ஆண்டவர் பல வேத வசனத்தின் வழியை வச்சிருக்கார். நீ இதை பின்பற்றினால் நீ நல்ல நிலைக்கு மாறிட முடியும், நல்லா இருக்க முடியும், தெளிவாக இருக்க முடியும், எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். அதனால் தான் ஆண்டவர் இப்படி வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நான் வாசித்தேன் 1 பேதுரு 5:7. பேதுரு சொல்லுகிறார், அவர் தான் உங்களை விசாரிக்கிறார். என்னென்ன பிரச்சனையில் என்னென்ன கவலைக்குள்ளே மூழ்கி கிடக்குறீங்க? கடன் தொல்லையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், வீழ்ச்சியாக இருக்கலாம், மற்றவர்கள் சொல்லும் அவதூறான வார்த்தைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி அநேக விஷயங்கள். அப்போ பவுல் இவையெல்லாம் அறிந்து தான் சொல்கிறாரு, இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நம்ம இந்த ஆன்மீகவாதி, அரசியல் பேசலை. அரசியல் பேசினா அது விஷயம் வேறு. இது ஆன்மீக சம்பந்தமானவர்களும் அனைவருக்கும் தேவையான வார்த்தை. இது நல்வழி காட்டுகிற வார்த்தை. நல்ல மனிதர்களாய் மாறுவதற்கு கற்றுக் கொடுக்கிற, ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்குரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரித்தல் புரியுதா உங்களுக்கு? யாருமே இல்லை என்கிற ஏக்கமும் வேதனையும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை அவர் விசாரிக்கிறார். ஏன்னா பேதுரு வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் பல இடத்துல போய் பாடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஊழியத்தின் பாதையில் பல விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் தேடி போய் பேசினார். ஏன் சீமோன் பேதுரு பேரை சொல்லி அவர் எந்த பிரச்சனையில் இருந்தார், எந்த இடத்துல மூழ்கி போனார், அந்தந்த இடத்துலலாம் போயிட்டு அவருக்கு உணர்த்தி காட்டி ஆலோசனையை சொல்லி அவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டு அவரை திரும்ப இந்த வழியில் நீ போக வேண்டாம், உனக்கு வேறு வழி இருக்குது, நீ இந்த பாதையில் போய் வேதனைப்படுவதற்கு கவலைப்படுவதற்கு உன்னை அழைக்கலை, நீ கவலை விட்டு வெளியே வந்து கவலைப்படுகிற மக்களுக்கு விடுதலையின் வழியை காட்டுவதற்கல்லவா அழைத்த, நீ ஏன் போயிட்டு இப்படி அவஸ்தைப்படுறேன்னு சொல்லி பல முறைகளில் பல விதங்களில் இந்த பேதுருவை உணர்த்தி காட்டி விசாரித்து நல்வழியை நடத்தினார். அதனால் அந்த அனுபவத்தை வைத்து இப்போது கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ஆண்டவர் இயேசு. எவர் விசாரிக்கிறார்? ஆண்டவர் இயேசு. யாரை விசாரிக்கிறார்? கவலையில் மூழ்கி இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இவ்வளவு விஷயம் தெரிந்த பிறகு நாமளே தலைமையில் சுமந்துக்கிட்டு, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, தலைமையில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக இருக்குது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சிடுங்க. இப்போ நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாதர் ஐயா பாடியிருக்காரு, இயேசு நமக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டார், நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மேலே இறக்கி வச்சிடு. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த பாதிப்பை உணர்ந்து உங்களோடு பேசுகிற ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அனைத்து பாரங்களையும் அனைத்து கவலைகளையும் உங்கள் இருதயத்தை அழுத்துகிற அனைத்து காரியங்களையும் அவர் மேலே இறக்கி வச்சுட்டு லகுவாக மாறுங்க. விடுதலை அடைவீர்கள், ஆறுதலாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.